ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த வீடியோ வந்து ஒரு பிரேக் டவுன் வீடியோ இல்லைனா வந்து ஒரு ஓவர் வியூ வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா பிரிடேட்டர் அந்த ஒரு படத்துக்கான ஒரு ட்ரெய்லர், அதாவது ட்ரெய்லர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன டீசர் வந்து கிடைத்திருக்கிறது. அந்த பிரிடேட்டர் த பேட் லேண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டீசரோட ஒரு ஓவர் வியூ வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. அந்த டீசரில் வந்து என்னென்ன காட்டியிருக்காங்க, அதில் வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, இது எந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மொத்தமாக பார்த்துடலாம். இந்த பிரிடேட்டர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஓவர் வியூவாக சொல்லிக்கிறேன். பிரிடேட்டர்னா என்னன்னா, ஒரு ஏலியனோட ரேஸ், அவங்க பேர் வந்து பிரிடேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவங்க வந்து என்னன்னா, நாங்கள் தான் வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஒரு பிரிடேட்டர், எல்லாரையும் வந்து ஹண்ட் நாங்கள்லாம் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஹண்டர்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேறு பிளானட்ஸுக்கு போய் அங்கே இருக்கிறதுலே, இப்போ ஹியூமன் ரேஸ் பூமிக்கு வந்துச்சுன்னா ஹியூமன்லேயே வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒரு ஹியூமனை பார்த்து ஹண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நான் தான் இங்கே கெத்து அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க ஹண்ட் பண்ணி அவங்களோட ட்ராஃபி ரூமில் வந்து அந்த ஒரு ஸ்கல்லையோ இல்லை அவங்களோட போன்ஸையோ வந்து ட்ராஃபி மாதிரி சேகரித்து வச்சுக்கும். இதுதான் பிரிடேட்டரோட அந்த பேசிக் கதை. அப்படி இருக்கும்போது இது ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸாக ஆரம்பிச்சிருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு மோசமான ஃப்ரான்ச்சைஸாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் பிரிடேட்டர்ஸ் படங்கள்லாம் ஓடாதுப்பா அப்படின்னு இருக்கும்போது ப்ரே அப்படிங்கிற ஒரு படம் வந்து வந்துருந்துச்சு. அந்த ப்ரேங்கிற படத்தை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரே படத்துக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏலியன் த ராம்லஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ப்ரே படத்துக்கு கிடைச்ச வரவேற்பை வச்சு அந்த தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த படமும் வந்து சூப்பராக ஓடினனால பிரிடேட்டரோட அடுத்த பார்ட்டாக, அந்த ப்ரே படத்தோட டேரக்டர் எடுத்த பிரிடேட்டரோட அடுத்த பார்ட்டான பேட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு இப்போ தயாராகி இருக்கிறது. ட்ரெய்லர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ட்ரெய்லர் டீசர், ஒரு சின்ன டீசர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த டீசரில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா இதான் கான்செப்ட்னு. ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த பிரிடேட்டர் வந்து ஒரு ஹீரோவாக புஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து முன்னாடியே கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த டீசரில் அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னடா கொடூரமான ஒரு மிருகம், ஒரு மான்ஸ்டர், அதை எப்படி ஹீரோவாக புஷ் பண்ணால் அது சென்டிமெண்ட்டாக கனெக்ட் ஆகுமா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த அந்த பிரிடேட்டர் ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. அதுலேயும் இந்த ஹீரோவை புஷ் பண்ணி ஏலியன் வெர்சஸ் பிரிடேட்டர் அந்த படத்தில் ஹீரோவை புஷ் பண்ணி அந்த பிரிடேட்டர் வந்து சாகும் தருவாயில் நம்மளால் அந்த சென்டிமெண்ட்டை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த எமோஷன் வந்து நம்மக்கிட்ட கேரி ஆச்சு. ஸோ இந்த படத்து மேலே ஒரு மினிமம் நம்பிக்கை வந்து அப்பயே உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். டீசர் பார்க்கும்போது பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. நம்ம ப்ரே படத்தில் பார்த்த அந்த குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையாமல் இந்த இத்தனைக்கு அது ஓடிடி ரிலீஸ், இது தேட்ரிக்கல் புஷ் அவங்க வந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புது பிளானட்டை வந்து காட்டுறாங்க. இந்த கதை வந்து வேறு ஒரு பிளானட்டில் தான் நடக்குது, பூமியில் நடக்கலை, வேறு ஒரு பிளானட்டில் நடக்குது. அங்கே நம்ம பிரிடேட்டரை தான் மெயின் ஃபோக்கஸாக வச்சு கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த டீசர்லேயே அப்படி தான் இருக்குது. அந்த பிரிடேட்டர் வந்து ரொம்பவே யங்கான ஒரு பிரிடேட்டராக தான் வந்து நம்ம இந்த டீசரில் காட்டியிருக்காங்க. ஏன்னா அவன் இப்போ தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஹண்ட்டுக்கு போகிறான். இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு ஹண்ட் லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அவன் இந்த ஹண்ட்டை வச்சு அவன் ப்ரூவ் பண்ணி ஆகணும், நானும் ஒரு பிரிடேட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி, நானும் ஒரு பெஸ்ட் ஹண்டர் தான் அப்படிங்கிறத அவங்களோட கிளானுக்கு வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்க மாதிரி நம்ம ஹீரோ வந்து புஷ் பண்ணுறாங்க. ஆனால் அவன் இறக்கப்பட்டிருக்க அந்த வேர்ல்டு, அதாவது அந்த ஒரு உலகம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, என்ன சொல்கிறது, அவதார்ஸில் காட்டுவாங்க இல்லையா, அந்த பிளான்ஸுக்கெலாம் உயிர் இருக்கும், அந்த பிளான்ட்டும் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்களா, அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்க பிளான்ஸும் அட்டாக் பண்ணுது. அது இல்லாமல் ஒரு பெரிய ஒரு அனிமலை வந்து கடைசி ஷாட்டில் வந்து காட்டியிருக்காங்க. மேபி அந்த அனிமலை தான் இவன் வந்து ஹண்ட் பண்ணணுமா, இல்லை ஹியூமன்ஸும் இருக்காங்க, ஹியூமன்ஸில் வந்து ஒரு பெரிய ஆளை தான் வந்து இவன் ஹண்ட் பண்ணணுமா. அந்த ஒரு பொண்ணை காட்டியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக வேலேண்ட் யுட்டனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏலியன் படத்தில் வந்து ஒரு சிந்தட்டிக் ரோபோட்ஸை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு ரோபோட்டாக அந்த ஒரு பொண்ணை வந்து காட்டியிருக்காங்க. இல்லை அந்த ரோபோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ரோபோட்டை வந்து இவன் ஹண்ட் பண்ணணுமா, எது கதை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த பிளானட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆளை தான் வந்து ஹண்ட் பண்ண போகிறாப்புல நம்ம ஹீரோ. ஹண்ட் பண்ணி நானும் ஒரு தரமான ஹண்டர் தான் அப்படிங்கிறத அவன் ப்ரூவ் பண்ணி ஆகணும், இல்லைனா அவன் வந்து இறந்துருவான், கொல்லப்படுவான் அந்த ஒரு கிளானால் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதுலேயே வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. அந்த கிளானோட தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பிரிடேட்டர், எல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒயிட் ஹேர் வச்சுட்டு, அந்த ஒரு பிரிடேட்டர் வந்து யாரோ ஒருத்தனை கையை வெட்டி கொல்ற மாதிரியும், அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து ஒரு கிளிஃப்ல இருந்து கீழே தள்ளி விடுற மாதிரியும் இருக்குது. ஆக்சுவலாக இது ரெண்டுமே வேறு ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி தான். கண்டிப்பாக ஹீரோவோட கையை வெட்டப்படலை. இந்த இடத்துல ஹீரோ வந்து 2 கையோட தான் சண்டை போட்டுருக்காப்புல. அப்படி இருக்கும்போது அது வேற ஒரு ஆள், அதாவது இப்படி தான் நடக்கும். ஒரு ஹண்டர் வந்து நல்ல ஹண்டராக இல்லை அப்படின்னா அவனுக்கு என்ன நடக்குங்கிறத காட்டுறதுக்கான ஷார்ட்டாக மேபி அது இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 பிரிடேட்டர் சண்டை போடுற மாதிரி காட்டியிருக்காங்க. மேபி இந்த ஹீரோவுடைய கதை வந்து ஒரு ரோக் பிரிடேட்டர், நீ வந்து இதுக்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் அடித்து துரத்தப்பட்ட ஒரு பிரிடேட்டர், அவன் மறுபடியும் இல்லை நான் ஒர்த்து தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஒன்லைனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் வந்து தெரியுது நம்ம இதை பார்க்கும்போது. இந்த மாதிரி ஒரு கதையை ரைட் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு அண்டர் டாகாக இருக்க ஒருத்தன் எப்படி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக வந்து மாறுறான்
அப்படிங்கிற ஒரு கதை ரைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரைட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக உட்காந்துரும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் அந்த கதையும் வந்து அமைந்திருக்கணும். அப்படி ஒரு கதை அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளால் கணிக்க முடியல. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டான ஒரு விஷயம், பயங்கர ஃபாஸ்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ இதில் கதை பெரிதளவுக்கு தெரியலனாலும் யார் ஹண்ட் பண்ண போகிறாங்கிறதே தெரியல. ஸோ ஒரு பயங்கரமான ரைட்டிங் உள்ளே போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ஏன் இந்த ரைட்டிங்கை நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, ஒரு பயம் வந்து ஏற்பட்டிருக்கு. கடைசியில் அந்த பிரெடேட்டரோட லுக்கை காட்டும்போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரே படத்துலையும் இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்த பிரெடேட்டர் ஃப்ரான்ச்சைஸ்லையும் இந்த மாதிரியான ஒரு லுக்கை வந்து நம்ம பார்த்ததில்ல. பிரெடேட்டர் அது ஒரு மாஸ்டர் லுக்காக தான் வந்து நமக்கு இருக்கும். கொடூரமான ஒரு மாஸ்டர் இந்த பிரெடேட்டருங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்காக தான் இருக்கும். இந்த டீசரில் ஓரளவுக்கு ஹியூமனைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு மனுஷன் மாதிரி தான் காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த பிரெடேட்டரை. ரொம்பவே சின்னதாக இருக்குது, ஷார்ட்டாக. அதை பார்த்தா பயமே வர மாட்டேங்குது. ஓகே, ஈஸியாக சண்டை போட்டு தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து நமக்கே வருது. அதுக்கிட்ட இருந்து எமோஷன்ஸும் என்ன சொல்கிறது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, கோவப்படுது. அந்த கோவமாக கடைசியில் ஒரு ரோர் வந்து பண்ணுது. அப்போது அதோட எமோஷன் நம்ம கேரி ஆகுது. அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கேரி ஆகக்கூடாது, கேரி ஆகாமே அந்த எமோஷன் கேரி பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பிரெடேட்டர் வெர்சஸ் ஏலியன் படத்தில் அதுதான் புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக ஒர்க் ஆயிருச்சு. இதில் அந்த லுக்கை மாற்றிருக்கனால ஸோ ரைட்டிங் ஓரளவுக்கு வீக்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எழும்புது. ஸோ அந்த ஒரு கவலை மட்டும் இருக்குது. அதையும் பக்காவாக புல் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ஒரு தரமான பிரெடேட்டர் ஃப்ரான்ச்சைஸில் அடுத்த ஒரு படமாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. இதுக்கு முன்னாடியே இன்னொரு சீரீஸ் ஒன்று வந்து வருது, பிரெடேட்டர் த கில்லர் ஆஃப் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டட் சீரீஸ். அதோட ட்ரெய்லர் பிரேக் டவுனும் வந்து நம்ம சேனலில் இருக்குது, டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வரனால அதில் பயங்கரமாக ரொம்ப பல்காக ஒரு பிரெடேட்டர்லாம் காட்டியிருந்தாங்க. அந்த லுக்கெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது கொஞ்சம் டவுட் வருது. ஸோ அதை பிசிறுத்தட்டாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸாக மறுபடியும் பிரெடேட்டர் அமையும். இது மட்டும் இல்லாமல் பிரெடேட்டர் வெர்சஸ் ஏலியன் அப்படிங்கிற ஒரு படத்தையும் இதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கொண்டு இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப்.